Dear 10th standard students, example sum 1.21. இதில் f of xக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, g of xக்கும் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு f of g வந்து equal to g of f ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டு k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. given எடுத்து எழுதிக்கோங்க. f of x என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus 2. g of x equal to 2x plus k. இதில் ஃபஸ்ட்டு f of g, அதாவது இதை எதா எடுக்க போகிறோம்? LHS ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. f of g-யை நம்ம எப்படி எழுதுவோம்? f of g of x. இந்த f அப்படியே வச்சுக்கோங்க. g of xக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? 2x plus k. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து f of x ஆயிரும், அதாவது இது ஃபுல்லாக x ஆயிரும். அப்போ f of x, f of xல போய் இந்த xக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 2x plus k போட போகிறோம். 3 x இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? 2x plus k. 2x plus k minus 2. 3 வச்சு 2x plus k மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 3s are 6. 6 into x 6x plus 3 into k 3k. இந்த மைனஸ் 2 அப்படியே தான் வரும், மைனஸ் 2. இதான் என்னது? f of g. நெக்ஸ்ட் RHS. என்னது? g of f. இந்த g of f, g of f நம்ம எப்படி எழுதுவோம்? g of f of x. இந்த g அப்படியே வச்சுக்கோங்க. f of xக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? 3x minus 2. அப்போ f of xக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 3x minus 2. இப்போ இது ஃபுல்லாக 3x minus 2 ஃபுல்லாக எதா ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x. அப்போ g of x. இந்த g of xல இந்த x இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? 3x minus 2. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 இந்த xக்கு பதிலாக இந்த 3x minus 2, 3x minus 2 plus 1 plus k. நெக்ஸ்ட் இந்த 2-வை வச்சு 3x minus 2-வை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 3s are 6. 6 into x 6x. இப்போ பாருங்க, இந்த 2 வந்து பிளஸ் சிம்பல்ல இருக்கு, இந்த 2 மைனஸ் சிம்பல்ல இருக்கு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 into 2 4 பிளஸ் k. இதுதான் என்னது? g of f. நெக்ஸ்ட் given that அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? f of g equal to g of f. அதாவது f of g-யும் g of f-ம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ f of g-க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அதை எடுத்து எழுதுங்க. 6x plus 3k minus 2 equal to g of f-க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x minus 4 plus k. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் உள்ள டேர்ம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இங்கே உள்ளது தான் போடணும். இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான். 6x plus
3k. நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய 6x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எதா மாறிடும் -6x. இங்க ஒரு பிளஸ் k இருக்கு, அது ஈக்குவல்ட்டுக்கு இங்க வரும்போது -k ஈக்குவல்ட்டு. இப்ப நம்பர்ஸை அந்த சைடு கொண்டு வாங்க, நம்பர்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க உள்ள நம்பர் எதுவோ அதை தான் போடணும். -4 -2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எதா மாறிடும் +2. இதுல இது வந்து +6x, இது -6x, இதுவும் கேன்சல் ஆயிரும். இது பாருங்க, இது +3k, இது -k. இந்த கேக்கு முன்னால எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். அதாவது நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கதா அர்த்தம். இது வந்து +3k, இது -1k. ஒன்று ப்ளஸ்லையும் ஒன்று மைனஸ்லையும் இருந்தா என்ன செய்யணும்? நம்பர்ஸை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பல் இருக்கோ அதான் போடணும். பெரிய நம்பர் எது? 3k. அதுக்கு என்ன சிம்பல் இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப 3 - 1 2, 2k +2k தான் வரும். ஈக்குவல் டு இதுவும் அப்படிதான், ஒன்று மைனஸ் சிம்பல்ல இருக்கு, ஒன்று பிளஸ்ல இருக்கு. அப்ப நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பல் இருக்கோ அதான் போடணும். பெரிய நம்பர் எது? -4. அப்ப மைனஸ் சிம்பல் வரும். 4ல 2வை மைனஸ் பண்ணா 2. k ஈக்குவல் டு -2 பை இது மல்டிப்ளைல இருக்கக்கூடிய இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எதுல வந்துடும்? டிவைட்ல வந்துடும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 2 கேன்சல் ஆனா என்னதான் 1. அப்ப k யோட வேல்யூ -1.